ராகவும் அபியும் பெட்ல படுத்திருக்கும்போது ராகவ் வந்து அபியை பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே, அபி நான் இவ்வளோ நாளா உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன்ல, நான் பண்ணது ரொம்பவே தப்பு தான். ஆனா உன்கிட்ட நான் எப்படி மன்னிப்பு கேட்கறது, என்னோட லவ் எப்படிப்பட்டதுன்னு உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. அபி அந்த டைம்ல கண்ணை முழிச்சிட்டு, என்ன ராகவ் இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, தூங்குங்க நாளைக்கு ஆஃபீஸ் போகணும்ல. சரி அபி நான் தூங்கிடுறேன், அந்த முரளி நினைச்சாவே எனக்கு சுத்தமாவே தூக்கம் வர மாட்டேங்குது அபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அபி இருந்துகிட்டு, ஆமாங்க நான் தான் சொல்லல, அந்த முரளி என்னோட விஷயத்துல இப்படி இருக்கும்போது உங்ககிட்ட வேற எப்படி இந்த தப்பெல்லாம் நிரூபிக்கிறதுன்னு தெரியாம நான் இத்தனை நாளா தூங்கவே இல்லை. இந்த கொஞ்ச நாள் தான் நானும் நல்லாவே தூங்குறேன் ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ராகவ் இருந்துகிட்டு, அபி நீ நல்லா தூங்க அபி, இதுக்கு மேல உனக்கு என்ன கவலை சொல்லு பார்க்கலாம், நான் இருக்கேன், நீ எதுக்கும் பயப்படக்கூடாது. அஞ்சலி வந்து ஹால்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது முரளி பத்தி ரொம்பவே யோசிச்சிருக்காங்க. ஒருவேளை அபியும் ராகவும் சொல்றது எல்லாம் உண்மையாதான் இருக்குமோ, நம்ம வீட்டுக்காரங்க தான் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்களோ, நம்மளுக்கு தான் இவ்வளவு நாள் தெரியாம நம்ம அவரை நம்பிட்டு இருக்கோமோ, இதுக்கு மேலேயும் நம்ம இவரை நம்பிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளே முட்டாளாக்கிடுவாருன்னு தான் நினைக்கிறேன். நம்மளும் இனிமே முரளி மேல சந்தேகப்பட்டுட்டே தான் இருக்கணும், அப்பனாதான் இவரோட உண்மை என்னங்கிறது நம்மளுக்கும் தெரிய வரும். அந்த டைம்ல முரளி வந்துட்டு, அம்முமா ஏதோ ஒரு சிந்தனையிலேயே இருப்ப போல, வந்து தூங்கு, உன் உடம்பு நல்லா இருக்கணும்னா நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்ல, அப்பதான் குழந்தையெல்லாம் ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, சரிங்க நான் வந்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. ராகவ் அப்படி பிடிச்சவங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.